சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். விழிப்பாய், எழுவாய், அடைவாய். இது உபநிடத்தினுடைய ஒரு மிக பெரும் வாக்கியம். எப்படி விழிப்பது? புறக்கண்ணில் விழிப்பதா அல்லது அகக்கண்ணில் விழிப்பதா? புறக்கண் விழிப்பு என்றால் புறக்கண்கள் விழிப்பது. அகம் விழிப்பது என்றால் என்ன? அகத்தில் எழுவாய் என்றால் புறத்திலே எழுவது என்பது அதிகாலை கண் விழித்து படுக்கையிலிருந்து எழுந்து உன் கடமைகளை செய்ய தொடர்ந்து செல்வாய். காரியம் முடியும் வரை அந்த கடமைகளை செய்ய அடைவாய். இது புறத்திலே ஒரு கருத்து. ஆனால் உபநிடதம் சொல்லுகின்ற கருத்து அகத்தில் எழுகின்ற அகக்கருத்து. ஓ உயிரே, உறங்கிக் கொண்டிருக்கின்ற நீ விழிப்படைவாய். ஓ உயிரே, இதுவரை கீழ்நோக்கிய நிலையில் இருந்த நீ மேல் நோக்கி எழுவாய். ஓ உயிரே, மீண்டும் மீண்டும் இந்த பூ உலகத்திற்கு வந்த நீ உன் இயல்பு நிலையாகிய தன் நிலையை, இறை நிலையை அடையும் வரை தொடர்ந்து செல்வாய். இந்த உடல், இந்த உடலுக்குள்ளே உயிர். இந்த உயிர் இருப்பது இந்த உடலினுடைய மையப்பகுதி. எப்படி ஒரு முட்டையின் மையத்தில் உட்கரு இருக்கிறதோ அதே போல ஒரு அணுவினுடைய உட்கரு, நியூக்ளியஸ், அதனுடைய மையத்தில் இருப்பதைப் போல இந்த சூரிய மண்டலத்திற்கு மையத்தில் சூரிய ஒளி இருப்பதைப் போல இந்த சரீரம், இந்த பௌதீக உடலுக்கு மையமாக இருப்பது மூலாதாரம். அதனால்தான் அதங்கே அரை ஞான் கயிறு கட்டப்பட்டிருக்கிறது. ஞான் என்றால் உலகம். அந்த உலகம் என்ற பூமியின் மையப்பகுதி பூ மத்திய ரேகை இருப்பதைப் போல அது அண்டம், இது பிண்டம். இந்த பிண்டத்தின் மையம். அதனால்தான் அரை ஞான் கயிறு கட்டி அந்த கயிறும் 3.5 சுற்றுக்கள் சுற்றப்படுகிறது. முதல் சுற்று விழிப்பு, 2வது சுற்று கனவு, 3வது சுற்று உறக்கம். இந்த 3 சுற்றுக்களையும் கடந்து ஒன்று இருக்கிறது. அதனால்தான் திருமண காலங்களிலும் கூட அந்த மணவரையை சுற்றி நாம் 3.5 முறை நாம் வலம் வர வேண்டும். திருமணத்திற்கு முன்பு தாலி கட்டும் வரை அந்த பெண்ணானவள் வலக்கை புறம் இருப்பாள். வலம் வந்து அமரச் செய்கின்ற பொழுது அந்த பெண்ணை இடப்புறம் அமர்த்தி வைப்பார்கள். காரணம், இந்த உடலிலே சரி பாதி பெண் தன்மை உடையது. அதனால்தான் அதற்கு அர்த்த நாரி ஈஸ்வரன் என்ற பெயரை வைத்தார்கள். பாதி பெண் தன்மையும் பாதி ஆண் தன்மையும். அதனால்தான் நமது உடலிலே வெப்பு ஆற்றலும் குளிர்ச்சி ஆற்றலும் இருக்கிறது. இந்த ஆற்றல்கள் சீராக இருக்கின்ற பொழுது உடலும் மனமும் உயிரும் சீராக இயங்குகிறது. பெண் ஆற்றலோ அல்லது ஆண் ஆற்றலோ, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், இதனுடைய மாறுபட்ட சக்திகள் உடலும் உளமும் உயிரும் நோய்வாய்ப்படுகிறது. எனவேதான் இந்த மூளையினுடைய இரு பக்க பகுதிகளிலும் இடது பகுதி குளிர்ச்சித்தன்மையும் வலது பகுதி வெப்புத்தன்மையும் கொண்டது. எனவேதான் இந்த 2 பக்க மூளையின் இயக்கங்கள் சீராக இயக்குகின்ற பொழுது இந்த மூளையின் வலப்பகுதி உடலினுடைய இடப்பகுதியை கட்டுப்படுத்துகிறது. மூளையின் இடப்பகுதி உடலினுடைய வலப்பகுதியை அது கட்டுப்படுகிறது. அதனால்தான் பின்னி பிணைந்து செல்லுகிறது. இதை மையமாக வைத்துத்தான் நமது கலாச்சாரம், பண்டைய கலாச்சாரம் பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் அனைத்தும் மனித உடலில் இருக்கின்ற அற்புத சக்திகளை வெளிப்படுத்துகிறது. அதனால்தான் பிடரியில் இருந்து 33 பின்னல்களை பின்னி
3 பின்னல்கள், ஒன்று இடக்கலை, இன்னொன்று பிங்கலை, நடுவில் செல்வது சுழி முனை. ஆக இந்த சுழி முனையில் தான் நமது முதுகந்தண்டினுடைய மையப்பகுதி அமைந்திருக்கிறது. இந்த மையப்பகுதிகளில் இருக்கின்ற நரம்பு மண்டலங்களிலே இந்த சக்தி பிரவாகம் சரியாக இருந்தால் உடல் அமைப்பு நன்றாக இருக்கிறது, மனம் அமைதியாக இருக்கிறது, அறிவு தெளிவாக இருக்கிறது. இந்த 3 நிலைகளையும் இயக்குகின்ற ஆதார சக்தி அந்த மூலாதாரத்தில் இருக்கிறது. எனவேதான் இந்த மூலாதாரம் சமநிலை அடையாத பொழுது உடலுக்கு நோய்வாய்ப்படுகிறது. எனவேதான் மெய் உணர்வாளர்கள் உடலிலே எந்த வாதத்தால் வருகிற ரோகம், பித்தத்தால் வருகிற ரோகம், கபத்தால் வருகிற ரோகம், இந்த 3 நிலைப்பாடுகளில் கொண்ட இந்த ரோகங்களை நமது சித்த வைத்தியம் 4448 விதமான ரோகங்களை உருவாக்குகிறது. இந்த ரோகம் நீங்க ஆரோக்கியம். ஆகவேதான் இந்த 3ம் சமநிலை பெற்றால் ஆரோக்கியம். இந்த சமநிலையை பெறச் செய்வதற்குத்தான் யோகங்களும் தியானங்களும் இருக்கிறது. ஆக உடலிலே, இதயத்திலே எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், உடலில் ஏற்படுகின்ற வெப்பு நோய்கள் எதுவாக இருந்தாலும், நாம் மூலாதார மையத்தை தவம் செய்வது அல்லது மூலாதாரத்திலே குளிர்ச்சியை ஏற்படுத்தினால் அந்த சமநிலை சீராகிறது. எனவேதான் எந்த வியாதிக்கும் சாந்தி யோகம் என்ற அனைத்தையும் சாந்திப்படுத்துகின்ற அற்புத தவத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடலுக்கு எது வந்தாலும் எல்லா வியாதிகளையும் நீக்குகின்ற அற்புத நோய் நீக்கும் சக்தி நமக்குள்ளே இருக்கிறது. அந்த சக்தியைத்தான் முதலிலே விழிப்படையச் செய். அந்த மூலாதாரத்தில் இருக்கின்ற சக்தி, அதனால்தான் அதை 3 விதமான கோஷன்ட், பிசிக்கல் கோஷன்ட், எமோஷனல் கோஷன்ட் அண்ட் இண்டிவிஜுவல் கோஷன்ட். இன்றைய உலகம் இந்த 3 விதமான உணர்வு நிலைகளில் இருக்கின்றது. 4வது நிலைப்பாடு கொண்ட உணர்வு நிலைகளில் இருக்கின்ற மக்கள் மிகவும் குறைவு. அதைத்தான் ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட் என்று சொல்லுகிறோம். ஆன்மீக உணர்வு, பௌதீக உணர்வு, மன உணர்வு, அறிவு உணர்வு, இந்த 3 உணர்வுகளையும் கடந்த உள் உணர்வு. அதனால்தான் இதை மெய் உணர்வு. இந்த மெய் உணர்வு ஒன்றுதான் மனிதர்களுக்கு விழிப்படையாமல் இருக்கிறது. சாதாரண மக்கள் அந்த சக்தியை, அந்த கடந்து உள்ளிருக்கின்ற கட உள் சக்தி விழிப்படையாமல் இருக்கிறது. எப்பொழுது ஒரு மனிதனுக்கு இந்த சக்தி விழிப்படைகிறதோ அவன் அடுத்த உணர்வு நிலைக்கு மேம்படுகிறான். அதனால்தான் அதை 4th டைமென்ஷன் என்று சொல்லுகிறோம். பரிணாம வளர்ச்சியில் ஆதியில் இருந்து எல்லா விதமான உயிரினங்களாகவும் தோன்றி முடிவிலே மனிதனாக வந்திருக்கின்றான். மனிதனுடைய டைமென்ஷன்ஸ், பிசிக்கல் டைமென்ஷன், மைண்ட் டைமென்ஷன் அண்ட் இன்டலெக்சுவல் டைமென்ஷன்ஸ், இந்த 3 விதமான பரிமாணங்களைத்தான் இன்று உலக மக்களிடையே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கோடான கோடியில் ஒருவர் தான் அந்த ஆன்ம உணர்விலே அவர்கள் வருகிறார்கள். இந்த ஆத்ம சக்தி எங்கிருக்கிறது? அது அடங்கி உள்ளே இருக்கிறது. ஆக அடங்கி உள்ளே இருக்கின்ற இந்த சக்தியை நாம் விழிப்படைய செய்தல். அதனால்தான் அந்த குண்டலினி எனும் மகா சக்தி ஒவ்வொரு மனிதருக்கு உள்ளும் அது உறங்கிக் கொண்டிருக்கிறது. உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மகா சக்தியை விழிப்படையச் செய். விழிப்படையச் செய்து அதை மேல் நோக்கி ஏற்று. அந்த சக்தியை விழிப்படையச் செய்து விட்டுவிட்டால் சும்மா இருக்கும் சங்கை ஊதுவதைப் போல அது மேலும் மேலும் கீழிருந்து அவர்களுக்கு பௌதீக உணர்வுகளினுடைய கட்டுப்படுத்த முடியாத வேகத்தை அது ஏற்படுத்துகிறது. எனவேதான் அதற்கு விழிப்படையச் செய்தல், பிறகு அதை மேல் நோக்கி எழச் செய்தல். ஆகவேதான்
விழிப்படைவாய். ஓ உயிரே விழிப்படைவாய். இதுவரை நீ கீழிருந்து கீழ் நோக்கி சென்று கொண்டிருந்த உயிரே விழிப்படைவாய். விழிப்படைந்த உயிரே நீ மேல் நோக்கி எழுவாய். மேல் நோக்கி எழுந்த உயிரே நீ ஆதாரங்களையெல்லாம் கடந்து கடந்து ஆக்கினை என்ற ஞானத்தையும் பெற்று, ஞானத்தையும் பெற்ற நிலையில், இந்த ஞானம் இரண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று கேள்வி ஞானம், இன்னொன்று படித்த ஞானம். இந்த ஞானங்களை விட அனுபவ ஞானம், இந்த அனுபவ ஞானம் என்ற புருவ மையத்திலே நீ யார் என்பதை தெரிந்து உன் நிலை அடைவாய். ஆக்கினை மையத்திலே, புருவ மையத்திலே உயிரே நீ இதுவரை புலன்களின் வழியாக காணுதலின் மூலம், கேட்டலின் மூலம், நுகர்தலின் மூலம், சுவைத்தலின் மூலம், தொடுதலின் மூலம் 5 அறிவுகளை பெற்றுக் கொண்டிருந்தாய். ஓ உயிரே, இதோடு நின்று விடாது. இதற்காக மட்டும் இத்தனை பரிணாமங்களை பெற்று மானிட தேகத்தை எடுக்கவில்லை. ஐம்புலன் நுகர்ச்சிகளுக்காக மட்டும் இந்த மானிட பிறவி அல்ல. இதனினும் உயர்ந்த நிலையை நீ அடைவதற்காகத்தான் எத்தனையோ கோடான கோடி வருடங்களாக பரிணமித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று உனது ஏக்கம்தான் இன்று மானிடப் பிறவியை எடுத்திருக்கிறாய். இந்த மானிடப் பிறவியை பிறந்த பிறகு இங்கே குழந்தையாக இருந்த பொழுது அந்த உணர்வோடு இருந்தாய், பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டிருந்தாய், உள்ளே ஆனந்த நிலையில் இருந்தாய். ஆனந்த நிலையிலிருந்து வெளிப்பட்ட போது உலகின் எந்த மூலையில் மனிதன் பிறந்தாலும் அழுகின்ற குரல் குவா குவாதான், இல்லை வேறு ஏதாவது இல்லை. குவா என்றால் என்ன? சும்மா இருக்க முடியுமா? எல்லாவற்றிற்கும், எந்த ஒரு அட்சரத்திற்கும் என்ன உண்டு? ஒரு பொருள் உண்டு. ஆக குவா என்றால் என்ன? குவா என்றால் எங்கே என்று பொருள். ஆக எங்கே 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 என்று கேட்கிறது. ஆக எங்கே எங்கே என்று கேட்டால் கையை திறந்து கொண்டு எங்கே எங்கே என்று கேட்டால் இப்பொழுது அது எதையோ கேட்கிறது, பொருள் கேட்கிறது என்று பொருள். ஆனால் பிறக்கின்ற பொழுது கைகளை மூடிக்கொண்டு பிறக்கிறது. ஆக எதையோ எங்கோ என்று கேட்கிறது. எங்கே? எது எங்கே? நான் இதுவரை தாயின் கருவறையிலே இருந்த பொழுது அந்த கடந்த உள் உணர்வோடு இருந்தேன். அந்த நிலை, அதுதான் சந்தோஷ நிலை, பேரமைதி நிலை. பார் கடலில் இறைவன் பள்ளி கொண்டதாக நாம் சொல்லுகிறோம். அதே போல தாயின் கருவறை சுற்றிலும் என்ன உண்டு? திரவத்தில்தான் இருக்கின்றோம். திரவத்தில்தான் இருக்கிறோம். இங்கு சிறிது நேரம் மூக்கை பிடித்து விட்டாலே திணறுகிறோமே. தாயின் கருவறையில் சுவாசித்துக் கொண்டா இருந்தீர்கள். சுவாசித்தீர்களா? இல்லையே. எத்தனை நாட்கள்? கிட்டத்தட்ட 280 என்று வைத்துக்கொள். ஒரு நாளா, 2 நாளா, 1 வாரமா, 2 வாரமா, 1 மாதமா, 2 மாதமா, 280 நாட்கள் நீங்கள் சுவாசிக்காமல் இருந்திருக்கிறீர்கள். இன்று மூக்கை பிடித்த ஐயோ விட்டுருங்க, என்ன வந்துடும், செத்து போயிடுவேன். ஆக சாகாமல் இருந்தீர்களே, அப்ப என்ன? அதற்கு ஒரு யோகம், லம்பிகா யோகம் என்று உங்களை அறியாமலே நாக்கு உள்நோக்கி இருக்கிறது. பிறந்தவுடன் அது சத்தம் போடாது. சில குழந்தைகள் நாக்கு வெளியே வந்து சத்தம் போடும். சில குழந்தைகள் என்ன பண்ணாது? சத்தம் போடாது. உடனே அதை காலை பிடித்து தலைகீழாக வைத்து 2 தட்டு தட்டினால் உடனே குவா குவா. எங்கே எங்கே? நான் அடைந்திருந்த அந்த சந்தோஷம் எங்கே? நான் அடைந்திருந்த அந்த இறை நிலை எங்கே? உடனே அழுத உடனே அம்மா பால் கொடுத்து அடக்கிடுற, கத்தாத. ஏன்? அவளுக்கு என்னன்னு தெரியும். அவளுக்கு ஏதோ குழந்தை எதுக்கு அழுகுது? பாலுக்குத்தான் அழுகுது.
அப்பா அழுதா என்ன செய்வாரு? சத்தத்தை காட்டி அதனுடைய மனசை திருப்புறார். எங்கே எங்கேன்னு பொழுதுனிக்கு அதையே கேட்காத, ஏன்னா எங்களுக்கே எங்கன்னு தெரியல. ஆகவே உனக்குன்னு ஒரு குரு வருவார், நீ அவர்கிட்ட எங்கேன்னு கேளு. கலைகளை கற்றுக் கொடுக்கின்ற குரு கிட்ட எங்கேன்னு கேட்டா அவர் என்ன கேட்டுவாரு? எங்களுக்கே இது தெரியாது, எங்களுக்கு கலைகள் தெரியும், ஆனா நீ கேட்கிற அது எங்கேன்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப அதுக்குன்னு ஒரு குரு, கணக்கு வாத்தியார்கிட்ட கணக்கு கேட்கலாம், சயின்ஸ் வாத்தியார்கிட்ட சயின்ஸ் கேட்கலாம், ஆங்கில வாத்தியார்கிட்ட அதைத்தான் கேட்க முடியும். நாம எல்லாரும் போய் வாத்தியார்னாவே எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இங்க இருக்கிற வாத்தியாருக்கு அவங்களுடைய சப்ஜெக்ட் கரை கண்டவர்கள், அடுத்த சப்ஜெக்ட் தெரியாது. அப்போ நீ குழந்தையாக இருந்த பொழுது கேட்டது எங்கே, எது, அது எங்கே, அதுனா என்ன அர்த்தம்? அப்ப அது எங்கே? அதுதான் படைக்கும் ஆற்றல், அதுதான் காக்கும் ஆற்றல், அதுதான் அழிக்கும் ஆற்றல். படைப்பதும் அது, காப்பதும் அது, அழிப்பதும் மாற்றுவதும் அது. அது எங்கே? ஏன்னா நான் அதை அடையணும். இந்த மானிட உயிர் இந்த தேகம் எடுத்து வந்ததனுடைய நோக்கம் என்ன? அதை அடைவது. அதனால்தான் இந்த பாரதத்தில் நாகரீக வளர்ச்சியே இல்லாத காலத்திலே மிகப்பெரும் நாகரீக வளர்ச்சியை கண்டது இந்த பாரதம். அப்பொழுது அவர்களுக்கு குருகுலத்திலே நீ தேடுவது இதுதான், பிரம்மத்தை நீ நியமத்தோடு கடைப்பிடித்தால் அந்த பிரம்மத்தை உன்னுள்ளே காணலாம். ஏனென்றால் நீ தேடுவது வெளியில் இல்லை, நீ தேடுவது, நீ அடைய விரும்புவது கடந்து உனக்குள்ளே அது கடவுளாய் இருக்கிறது. அதுதான் பிரம்மம், அதுதான் ஆத்மா. அதை நீ அடைய நான் கற்றுக் கொடுக்கின்ற இந்த பாடத்தை கேள். அதற்கு முதலில் இந்த தேகத்தை வலுப்படுத்து, முறையாக இந்த மூச்சு நாடி நரம்புகளை எல்லாம் உறுதிப்படுத்து, மன அழுக்குகளை நீக்கி மனமாசற்றவனாக இரு, அறிவை தெளிவாக வை. அதற்கு பிறகு நீ தேடுவது எது என்பதை உணர்த்துகிறேன். இதற்கு எத்தனை காலங்கள்? 36 வருடங்கள். 36 வருடங்கள். இன்னும் உபநிடத கதைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது குரு உபதேசிக்கிறார். 33 வருடங்களாக தவம் புரிந்து மீண்டும் வருகிறான். அது எது? அதுவே பிரம்மம், அதுவே ஆத்மா, அதுவே நான். ஆக நான் என்பது என்ன? நான் என்பது நீதான். ஆக நான் உடனே சரிங்க புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ என்ன, வீட்டுக்கு போய் நான் யாரு? நான் தான். நான் என்றால் இந்த உடல். 33 வருடங்கள் இந்த நான் உடல் 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 என்று வாழ்ந்து வருகிறான். வாழ்ந்து விட்ட பிறகு இல்லையே, நான் என்பது அழியாது, நான் என்பது மாறாது, நான் என்பது சத்தியமானது. ஆனால் இந்த உடல் மாறுகிறது, வளர்ச்சிக்கும் தளர்ச்சிக்கும் உட்பட்டது. இன்று இருக்கிறது, நாளை மறைகிறதே. அப்ப நான் என்பது உடல் அல்ல. ஓடுனா, ஐயோ இல்லை, அது நீதான்னு சொன்னீங்க, ஆனா அது நான் உடம்புன்னு நினைச்சேன், ஆனா உடம்பு அது அல்ல. மீண்டும் தவம் செய், மீண்டும் கடந்து உள்ளே கண்டுபிடி. அவ்வளவுதான் உபதேசம். இப்போ உங்களுக்கு சொல்ற மாதிரி உட்கார வச்சு சொல்றதெல்லாம் இல்லை. அந்த காலத்தில் அதுதான். உடனே மறுபடியும் போய் மறுபடியும் ஒரு 33 வருஷம். அப்ப நீதான்னா அப்ப எல்லாத்துக்கும் காரணம் மனசு. அப்ப மனசு தான் நானா அப்படின்னு, மனசுதான். அப்புறம் 33 வருடம், அதுக்கு ரிசர்ச்சுக்கு 33 வருஷம். 33 வருடங்களில் இல்லையே, இந்த மனமும் சஞ்சலப்படுகிறது, மனம் சலனப்படுகிறது இல்லையா? இங்கிருந்தா ஒரு மனம், அங்க போனா ஒரு மனம், மனம் மாறுகிறது. அப்ப மனம் இது ஆத்மாவல்ல, இது பிரம்மம் அல்ல, இது அது அல்ல. நான் தேடுவது இது அல்ல. அடுத்தது 33 வருஷம் கழிச்சு வந்து, இல்லை நீங்க சொன்னது மனசுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்த, மனசும் இல்லை, அப்ப வேற ஏதோ இருக்குது. சரி, மீண்டும் ஆய்வு செய். மறுபடியும் ஒரு 33 வருஷம் ரிசர்ச்.
சரி, அப்ப மனசு இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் அறிவு, இன்டெலிஜென்ஸ் தான். ஆக இந்த அறிவு தான், அது அறிவுதான் பிரம்மம், அறிவுதான் ஆன்மா, அறிவுதான் நான். அந்த இல்லையே, தூக்கத்தில் அறிவே இல்லையே. விழிச்சிருக்கிறப்ப தான் அறிவு இருக்குது, தூங்குற போது அந்த அறிவு இல்லையே. அறிவுக்கும் என்ன உண்டு? சந்தேகம் வருதே. அப்ப அது சந்தேகத்திற்கு இடமில்லாதது, சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது, புலன்களுக்கெல்லாம் சிக்காதது. அப்படிப்பட்ட அது நான் அல்ல. அப்ப அறிவு அல்ல. எத்தனை வருஷம்? உடம்புக்கு 33, மனசுக்கு 33, அறிவுக்கு 33. மறுபடியும் வந்து கேட்கிறான், இல்லையே அறிவு நான் இல்லையே, நான் தேடுவது அது அல்ல. மீண்டும் என்ன செய்யறாரு? மீண்டும் போ, மீண்டும் ஆய்வு செய். ஏனென்றால் அது வெளியில் உனக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. ஏனென்றால் நீ தேடுவது வெளிப்பொருள் அல்ல. போறாரு மறுபடியும் தேடி தேடி 108 வருஷம் அப்புறம் வந்தார். அடைந்தாயா? இப்படியே இருக்கிறான். ஏன்? கடவுளை கண்டேன் என்று சொன்னா அவன் வேற எதையோ பார்த்திருக்கிறான். கடவுளா சொல்லுங்க. அப்ப அந்த அனுபவம் அதான் என்ன? அந்த அனுபவம் தான் கடவுள் அனுபவம். அதான் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கீங்க? இல்ல, 5 அறிவு வரைக்கும் படாத சாப்பாடு பட்டீங்க, எல்லா சாப்பாடும் சாப்பிட்டீங்க, தூங்கி தூங்கி சலிச்சு போயிட்டீங்க. இப்ப என்ன வேணும்? அது என்ன? நான் கருவறையிலும் உணர்ந்திருந்த அந்த உணர்வு எங்கே? அந்த சந்தோஷம் எங்கே? மறந்துவிட்ட அந்த ஒன்றுதான் சந்தோஷம். சந்தோஷம். அதனாலதான் இங்கே நம்ம என்ன சொல்றோம்? ஓ மனிதா, நீ எதை தேடுகிறாய்? இந்த சந்தோஷத்தையே தேடுகிறாய். இப்போ ஒரு குழந்தை கூப்பிட்டு கேட்குறோம், என்னம்மா படிக்கிறேன்? என்ன? நான் வந்து இப்போ 12th படிக்கிறேன், அடுத்தது டாக்டர் ஆகணும், அடுத்தது பெரிய டாக்டர் ஆகணும், அப்புறம் நல்ல மருத்துவமனை வைக்கணும், அப்புறம் 4 பேத்துக்கு நன்மை செய்யணும், ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் சும்மாவே ஊசி போடணும். அதுக்கு இப்போவே போடலாம். படிச்சுட்டு வந்து ஊசி போடணுங்கிறத விட இப்போவே அம்மா அப்பா ஊசி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ ஊசி போடணுமா? ஊசி போட்டு என்ன கிடைக்குது உனக்கு? உனக்கு என்ன? உனக்கு காசு இருக்கா? இல்லை. உனக்கு என்ன வேணும்? சந்தோஷங்க. சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்கு தான்ப்பா இவ்வளவு படிக்கிறோம். இந்த சந்தோஷத்துக்காகத்தான்ப்பா இரவு பகல் என்று பாராமல் வெயிலும் மழையிலும் எல்லாத்துக்கும் உழைக்கிறது. எதுக்கு? இந்த சந்தோஷத்துக்கு தான். இதைத்தான் தேடி தேடி கொண்டிருக்கிறீர்கள். அந்த சந்தோஷம் எங்க இருக்கிறது? இப்ப நான் தான் சொல்றேன், எனக்குள்ள இருக்குது. நீங்க நாங்க எங்கேயோ அடகு வச்சுட்டோங்க. வச்சுட்டீங்களா? அது அடகு வைக்க முடியாது. அதை யாரும் அடகுக்கு வாங்கவும் முடியாது. வாங்குற மாதிரி இருந்திருந்தா நீங்க எல்லாரும் வச்சிருப்போம். ஆகவே உனக்குள் இருக்கின்ற ஒன்றை உணர்த்துவதுதான் ஒரு குருவினுடைய நோக்கம். ஆக உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பெரிய சேவைகளிலும் மிகச்சிறந்த சேவை என்னப்பா? ஒரு மனிதனுக்கு தினந்தோறும் மீனை கொடுப்பதை விட, என்ன பழமொழி சொல்றாங்க? அவனுக்கு மீனை பிடிக்க கற்றுக் கொடுத்து விடு. ஏனென்றால் அவனும் அவனை சார்ந்த குடும்பமும் உன்னை சார்ந்தே அவன் இருக்கணும். ஆகவேதான் நீ யாரையும் சாராதே, உனக்குள் உன்னை சார்ந்து இரு. அதுதான் இன்டிபெண்டன்ட். நாம எல்லாம் இண்டிபெண்டன்ட் இருக்கிறோம். யூ இன்டிபெண்டன்ட். இப்ப யாரை சார்ந்து இருக்கிறோம்? புறத்தில் சார்ந்து இருக்கிறோம். இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றோம். ஆனா இண்டிபெண்டா நீங்க யாருமே இல்ல. ஆத்மாவை நம்பி இரு. நீ புறப்பொருளை நம்பி இருக்கின்றாய். அதுதான் உன்னை ஏமாற்றுகிறது. கடந்து உள்ளே இருக்கின்ற அந்த சக்தியை நம்பினால் நம்பினோர் கெடுவதில்லை, நம்பினோர் கைவிட படமாட்டார். அப்ப என்ன பண்ணோம்? கடவுள் நம்மை பற்றி கொள்ள வேண்டுமா அல்லது நாம் கடவுளை பற்றி கொள்ள வேண்டுமா? நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லணும். ஆனா இதுவரைக்கும் என்ன சொல்றீங்க? கடவுள் என்ன?
கை விட்டுட்டாரு. உண்மையில் கடவுளை நாம் பிடித்து கொள்ள வேண்டும்பா. ஏன்னா அவரு தான் உள்ளே இருக்காரு. நாம பிடிக்காம அவரு நம்மளை விட்டுட்டாருன்னா. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, உலகத்தினுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சி இப்பொழுது இருக்கிறது. ஆகவே நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களை அந்த கடந்த உள் அறிவு, இதை விட ஒரு பேரறிவு. இப்ப பாருங்க, உங்களுடைய குழந்தை 2 வயசு குழந்தை, இன்னைக்கு நீங்க செல்போனை வாங்கி நீங்க அதை ஒர்க் பண்றதுக்கு அத்தனை புஸ்தகத்தையும் படிச்சாகணும். 2 வயசு குழந்தை, அதுகிட்ட கொடு, அது ஏபிசிடி என்னன்னே தெரியாது, உனக்கு அது சொல்லிக் கொடுக்கும். யோசனை பண்ணி பாருங்க. ஆஃப் பண்ண கூட நிறைய பேருக்கு தெரியுது இல்லப்பா. இப்ப பாரு, மெடிடேஷன்ல வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டு வாங்க, மறந்து வந்து உட்காந்துடுறாங்க. பெல் அடிக்குதுன்னு வைங்க, இவன் தூக்கி அவங்ககிட்ட கொடுக்க, அவன் தூக்கி அவங்ககிட்ட கொடுக்க, அது ஓவரா அடிச்சுக்கிட்டே இருக்குது. காரணம் என்ன? யாருக்கும் குழந்தைக்கு கொடுத்து பாருங்க, டக்குன்னு அது ஆஃப் பண்ணு. ஆகவேதான் என் அன்புக்குரியவர்களே, நேரம் வந்து விட்டது. எதற்கு? உங்களுக்காக குரு இருக்கிறார் இல்லையா? யாராவது ஒருத்தர் வேணும் இல்லப்பா. உங்களுடைய குறையை கேட்கறதுக்கு இன்னைக்கு யார் இருக்கா? அம்மா இருக்காங்களா? அப்பா இருக்காங்களா? ஏன்? அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. உன் பிரச்சனையெல்லாம் உட்காந்து கேட்கறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை. ஆகவே உன்னுடைய பிரச்சனைகளை கேட்க குரு இருக்கிறார் அப்படின்ற அடுத்த நாளே போன் எடுத்து, என்ன குரு நீங்க தானே சொன்னீங்க 24 மணி நேரத்தில் நீங்க கேட்கலாம்னு, அப்புறம் என்ன மேடையில் மட்டும் சொல்லிக்கிறீங்க, இப்ப போன் அடிச்சா அப்புறம் பேசுகிறீங்க. அப்ப குரு என்பவர் யார்? குரு என்பவர் உனக்குள்ளே உணர்வாக இருக்கிறார். குரு என்பவர் உனக்குள்ளே ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியை பற்றி, உனக்கு கொடுத்த உபதேசத்தை, அந்த உணர்வை பற்றி, அந்த உணர்விடம் கேள். எதை கேட்டாலும் கொடுக்கும். எதை கேட்டாலும். எனக்கு என்ன இல்ல, நான் கீழாக போகணும், போயிடுவேன். இல்ல நான் உயர்ந்து வரணும், உயர்ந்துருவேன். ஏனென்றால் கடவுளுக்கு என்ன உண்டு? கேட்கும் வரத்தை கொடுக்கின்ற ஆற்றல் மட்டும் அதற்கு உண்டு. தொட்டதெல்லாம் பொன்னாக வேண்டும் என்று கேட்டால் தொட்டதெல்லாம் பொன்னாக. ஆகவே ஆக்கினை என்ற இந்த புருவ மையத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த இறை உணர்வை நன்றாக பிடித்து கேளுங்கள். கேட்டால் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்குள் இருக்கின்ற அந்த குரு உணர்வு உங்களை ஒருபோதும் கைவிடாது. ஆகவே என் அன்புக்குரிய மெய் உணர்வாளர்களுக்காக, மனித குலத்திற்காக ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக யாராவது ஒருவர் என்ன செய்யணும்பா? தியாகம் செய்யணும். இல்ல இப்ப நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். யாராவது போய் டேம்ல குதிச்சா 21ஆம் தேதி அழியாது. யாரு போய் குதிப்பா? சரி, நான் போறேன். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? குரு நீங்க குதிங்க, அதுக்கப்புறம் நாங்க. அதுல ரொம்ப இன்டெலக்சுவலா தான் இருக்கிறீங்க. புருஷன் இந்த பக்கம் பாக்குற, ஏங்க நீங்க குதிச்சிருங்க. அவரு ஏன் நீ குதிய? பசங்களை பார்த்தோன்னா பசங்க இப்படி, ஏன்னா அம்மா அப்பா சேர்ந்து நம்மளை குதிக்க சொல்லிடுவாங்கன்ட்டு அவன் இல்லையா? யார் இருக்கா? இப்ப யாரும் யாருக்கும் உயிரை கொடுக்க தயாராக இல்லப்பா. இல்ல சொல்லுங்க. யாருக்காகவும் யாரும் வாழ விரும்பலப்பா. எப்படிப்பா வாழ்க்கை சொல்லுங்க? இந்த 5 விரலும், ஒரு விரலுக்கு ஒரு விரல். எங்க பாரு, நான் இருக்கிறதுலே கட்ட விரல். உங்களோட ஒருபோதும் சேர மாட்டேன் நினைச்சா ஏதாவது ஒரு வேளையும் செய்யாது. ஆக இணக்கம் இணக்கம் இணக்கம். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, 21ஆம் தேதி உலகம் அழிகிறது. அதற்குள்ளாக நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? கணவன் மனைவி பிரிந்திருந்தால் சேர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் எந்த பிரச்சனை வந்தாலும் 21ஆம் தேதி வரைக்கும் தான். 21ஆம் தேதி வரைக்கும். நீங்க இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாலும் 21 வரைக்கும். அதுக்குள்ள சரி வாப்பா போ. 21ஆம் தேதி வரைக்கும். இன்னைக்கு என்ன தேதி? 16. இன்னும் எத்தனை நாள்? 5 நாள். போன போது வந்து சேரு. அம்மாவை பார்க்கறதே இல்லைன்னு முடிவு பண்ணியிருந்தோமா? போய் பாரு. சாகரத்துக்குள்ளையாவது சரி பரவாயில்ல, நம்ம பையன் அப்படியே வந்துட்டோம்ப்பா. அப்பாவை பாரு. அப்பாவுக்கு இது வரைக்கும் ஒரு மருந்து மாத்திரை கூட வாங்கி கொடுத்துருக்க மாட்டோம். இப்போ போய் அப்பா வாப்பா மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்துறேன், உனக்காக என்ன செலவானது? ஏன்னா 21ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்க போறது இல்லை. சொத்துக்கெல்லாம் சொத்து இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கும் செலவு செய்யுங்க. எல்லாத்துக்கும், குழந்தை குட்டிகளை எல்லாத்துக்கும் எல்லாம் நல்லா கடைக்கு கூட்டிட்டு போய் சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட விடிய அண்ணா வாங்கினா இது வரைக்கும் அந்த பக்கம் போனோம் இப்படி திரும்பிட்டு போறது. இன்னும் எத்தனை நாளைக்குப்பா வாழ போறோம்? 5 நாள். 5 நாள் தான். என்ன பண்ணுவீங்க? இல்ல 5 நாள்ல இதையெல்லாம் நினைச்சு அழுக போறீங்களா? வருத்தப்பட போறீங்களா? வேதனைப்பட போறீங்களா?
நீங்க என்ன வருத்தப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் 22 6 மணிக்கெல்லாம் நீங்க யாரும் இருக்க மாட்டீங்கப்பா. அப்ப என்ன செய்யலாம்? வருத்தப்படுவதை விட்டு, வேதனைப்படுவதை விட்டு, துக்கப்படுவதை விட்டு சந்தோஷமா அம்மா கிட்ட பேசு, அப்பா கிட்ட பேசு, குழந்தைகிட்ட பேசு. இன்னும் போறோம் வர விடலாம், சந்தோஷம் சந்தோஷம். இப்ப சந்தோஷம் சொல்லு. அவர் முன்ன பின்ன தெரியாதுங்க, எப்படி போய் சந்தோஷம் சொல்றது? இதுக்கு சந்தோஷம் சொல்றதுக்கு முன்ன பின்ன வேணுமாயா? சொல்லு. அடா ஒரு பெரிய பணக்காரியா, நீ கேட்ட பணம் கொடுப்பாருன்னா அண்ணா சந்தோஷம் பாரு. அப்ப என்ன செய்யுங்க? கண்ணில் படுகின்ற அத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்துங்கப்பா. இன்னும் 5 நாளைக்கு 22ஆம் தேதி நீங்களும் நானும் இருந்தா அப்புறம் நம்ம பழைய மாதிரியே ஆயிக்கலாம். ஏன்னா நம்மள திருத்தவே 22ஆம் தேதியிலிருந்து நம்ம பழைய மாதிரி போய்க்கலாம்ப்பா. நான் சொல்லுவது கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? ஒரு 5 நாளைக்குப்பா, 5 நாளைக்கு இருந்துதான் பாருங்களேப்பா. ஏன் ரவி இருக்க முடியுமா? முடியாத? முடியும். ஏங்க இருக்கலாமா? ரைட்டு, இப்பவே இருக்கலாமா? ஒன்றே செய் நன்றே செய் அதுவும், இன்றே செய் அதுவும், இப்பொழுதே செய் அதுவும், இங்கேயே செய். சந்தோஷம் சந்தோஷம்பா, சந்தோஷம் சந்தோஷம். அவ்வளவுதான். எல்லாம் ரொம்ப சந்தோஷம்பா, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம செத்து அங்க போனாலும் ஏற்கனவே பூமியில சந்தோஷம் சொன்னவர் சரிங்க அப்படிங்கலாம் இல்லைன்னா அங்க போனாலும் முன்ன பின்ன தெரியாதுப்பா, தெரியாது. அட ஒரு ஊருக்கு போறோன்னு வைங்க, புது ஊருக்கு போறோம்ப்பா. அங்க போறப்ப என்ன கேட்கறோம்? இங்க யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா அங்க? ஏன்னா புது ஊரு, அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. முன்ன பின்ன அவங்கள எப்படி போய் பாக்குறோம்? அப்படி ஏதாவது கேட்பீங்களா இல்லையாப்பா? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? அதுக்கு இப்பவே அட அங்க திருமூர்த்தி மலையில் பார்த்தோம்ல, சரி வாங்க வாங்க நமக்குன்னு ஒரு ஆளு கிடைச்சிருச்சு. ரைட். அப்ப மண்ணுலகில் வாழ்ந்தாலும் சந்தோஷமாக இரு, விண்ணுலகத்திற்கு சென்றாலும் சந்தோஷமா இருப்பா. இப்ப இந்த சந்தோஷத்தை யாருக்கு எடுத்துக்கிட்டது? நல்லா சொல்லுங்க. இல்ல உங்க அம்மா அப்பா, உங்க மனைவி, கணவர், உங்க குழந்தை, இந்த சமுதாயம், மாநில முதல்வர், பிரதமர், ஒருத்தர் இல்ல. அப்ப யாரு யாரு உனக்கு எதிரி? யாரு உனக்கு நண்பன்? யாரு? அவ்வளவு பிரச்சனை முடிஞ்சதுப்பா. குரு வேலை முடிஞ்சிருச்சு. உண்மையை உணர்த்துவதுதான் குருவினுடைய வேலை. ஏனென்றால் உயர்வதும் தாழ்வதும் பிறரால் அல்ல, உன்னால் தான். உன்னால் முடியும். உன்னை நம்பு. உனக்குள் அந்த மாபெரும் சக்தி இருக்கிறது. ஆகவே என் தெய்வீக மாணவர்களே, நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்க, இந்த உலகமெல்லாம் நலமாக இருக்க, யாராவது ஒருவர் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? ஒரு தியாகம். அதனாலதான் இந்த 21 நாட்கள் இது பழகி போனதால் இதுவும் ஒன்றுதான். உள்ளே இருந்து உள்ளே இருக்கின்ற காலங்களிலே நாம் அடுத்த மேல்நிலையில் இருக்கின்ற அபரிமிதமான சக்திகள் இப்பவே காலையிலிருந்தே அதற்குண்டான அழைப்புகள் இழுத்துக்கொண்டே இருக்கிறது. ஆமா, அடுத்த கட்டத்திற்கு அடுத்த பிளானுக்கு போறப்ப இங்க நடக்கிறது அவ்வளவா இருக்காது. அப்ப 21ஆம் தேதிக்கு என்னென்ன நடக்குமோ அதையெல்லாம் மேல இருந்து நாங்க பாத்துக்கிறோம். கவலையே படாது. அஞ்சேல் அஞ்சேல். வேல் இருக்க வினை இல்லை, நான் இருக்க பயம் இல்லை. தைரியமா இருங்க. இருக்கின்ற வரை அன்பாக, அறிவாக, ஆற்றலாக, ஆனந்தமாக, அழகாக, அமைதியாக நாம் இருப்போம். அடுத்த வேளையை காத்திருக்கிறது. இந்த பூமியை காப்பாற்றுகின்ற, இந்த பூமிக்கு ஒரு சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட காலம் இருக்கிறது. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்.